வெரி குட் ஈவினிங் டு ஆல். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மூலிமா டிஎன்இபியில் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. இதற்கு வந்து எல்லாருமே வந்து நோட்ஸ் அப்படின்றது வேணும் அப்படின்றத அந்த நேரத்தில் வந்து தேடி படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ நம்மளுடைய இந்த புக் மெட்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 1லேருந்து 10 வரைக்கும் ஸோ 10 யூனிட்டுமே எம்சிக்யூஸ் டைப்பில் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இந்த எம்சிக்யூஸ் டைப்பை நீங்கள் பேஸ் பண்ணி படிச்சிங்கனாலே உங்களுக்கு நல்ல ஸ்கோர்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. இது முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் ஸ்டாஃப்ஸ் வச்சு எடுக்கப்பட்ட ஒரு யூனிட் வைஸான நோட்ஸ் தான். ஸோ இதை வந்து நம்ம பேஸ் பண்ணி வரப்போகிற கம்மிங் ரெக்ரூட்மெண்ட் இந்த டிஎன்இபியில் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி படிச்சிங்கனாலே ஈஸியாக இந்த எக்ஸாமினேஷன் வந்து கிராக் பண்ண முடியும். ஸோ இந்த ட்ரிபிள் மெட்டீரியல் மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட தமிழ் அண்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ் ரெண்டுமே இருக்குது. ஸோ போத் மெட்டீரியல் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த யூனிட் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் போத் சப்ஜெக்ட் வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ எனக்கு போத் சப்ஜெக்ட்டுமே அதாவது 2 லாங்குவேஜ்மே வேணும், தமிழ் வேணும் இங்கிலீஷ் வேணும் அப்படின்றவங்க வந்து ஒரு மினிமம் ஆஃபர் வந்து அதுக்கு மட்டும் கொடுக்குறோம். ஸோ இண்டிவிஜுவலாக எனக்கு இங்கிலீஷ் மட்டும் போதும் சார், தமிழ் மட்டும் போதும் அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் ஒரு மினிமம் காஸ்ட் அப்படின்றத வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி படிச்சுட்ருக்கீங்க. இருந்தாலும் யூனிட் வைஸாக வந்து இந்த டெக்னிக்கல் லெவலுக்கு எங்கள் டெஸ்ட் வைங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கீங்க. ஸோ இந்த டெக்னிக்கல் லெவலுக்கு உள்ள போஸ்ட்டுக்கு நம்ம வந்து டெஸ்ட் பேட்ச் மட்டும் கண்டக்ட் பண்ணலை. மிச்சப்படி தமிழ் அண்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ் ஸோ புக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுற எந்த கேண்டிடேட்டாக இருந்தாலும் தமிழ் அண்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து ஆப் மூலிமா நீங்கள் டெஸ்ட் வந்து ஃப்ரீயாக அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த புக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான். ஸோ அதையும் நான் வந்து தெளிவாக சொல்லிடுறேன். வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு என்னை வந்து அந்த ஜிஎஸ் தமிழ் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணுறதுக்கு லிங்க் கொடுங்கன்ற மாதிரி வந்து கேட்க வேணாம். ஸோ இந்த புக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து அந்த ஆப் மூலிமா இந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் தமிழ் அண்ட் பொது அறிவு ஸோ இந்த ஜிகே கொஷின்ஸை வந்து நீங்கள் அட்டன் பண்ணி இந்த எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ யூனிட் 1லேருந்து 10 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சர்க்யூட் தியரி அண்டு டிசி மிஷின்ஸ் சொல்லி கொடுத்துருக்கோம். இது வந்து உங்களுக்கு ஒரு யூனிட்லேயும் எத்தனை கொஷின்ஸ் சாம்பிள் இருக்குது அப்படின்றது சும்மா ஒரு பேசிக்காக வந்து எடுத்திருக்கு. ஒரு யூனிட்லையுமே 200 கொஷின்ஸ்க்கு மேலே தான் வந்து இருக்கும். அரௌண்ட் வந்து 2500 எம்சிக்யூஸ் அப்படின்றது 10 யூனிட்டுக்குமே இருக்கும். ஒரு சில யூனிட்டில் நமக்கு அரௌண்ட் 400 கொஷின்ஸ் 500 கொஷின்ஸ் கூட இருக்குது. ஏன்னா எந்த டாப்பிக்கும் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுனால அதெல்லாம் வந்து கவர் பண்ணி எடுத்திருக்கோம். இதை நீங்கள் பேஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணாலே ரொம்ப வருஷம் ஆகுது சார், நான் வந்து ப்ரீவியஸாக ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி படித்தேன், இப்போ எனக்கு அந்த சப்ஜெக்ட் நாலேஜே இல்லை, எனக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் அப்படின்னா உங்களுக்கு இது வந்து ஒரு ஹோப் கொடுக்குற விதத்தில் இந்த புக்ஸ் வந்து இருக்கும். அதேமாதிரி நான் ஆல்ரெடி இப்போ எக்ஸாம் அதாவது இது வந்து டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் சார், டிப்ளமோ வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், எனக்கு ஏதாவது ஒரு ஸ்கோப் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இது ரிப்பீட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்கோப்பாக இது வந்து இருக்கும். நம்ம இது 10 யூனிட்டுமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் போத் சப்ஜெக்ட் வந்து எடுத்திருக்கோம். எனக்கு தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே வேணும் சார் அப்படின்றவங்களும் ஒரு மினிமம் காஸ்ட் நீங்கள் பெய்ட் பண்ணி இந்த புக்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை சார் எனக்கு வந்து இங்கிலீஷ் மட்டும் வேணும் தமிழ் மட்டும் வேணும் அப்படின்னா நீங்கள் தனியாக அது காஸ்ட் கொடுத்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, பார்த்துட்டு வாட்ஸ்அப் பண்ணி புக்ஸ் நீங்கள் வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரிபிள் மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட மெக்கானிக்கல் சிவில் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிகிரி லெவல் அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கான ட்ரிபிள் புக்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி மெக்கானிக்கல் புக்ஸ் இருக்குது, சிவில் புக்ஸ் இருக்குது. ஸோ இது வேணுங்கிறவங்க நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி சாம்பிள் பேஜஸ் பார்த்துட்டு கூட நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் உங்களுக்கு கம்பல்ஷன் வந்து கிடையாது. ஸோ ஜஸ்ட் வந்து இருக்குது, எந்த சோர்ஸுமே இல்லைன்ற மாணவர்களுக்காக தான் நம்ம இதை வந்து டெக்னிக்கல் ஸ்டாஃப்ஸ் வச்சு வந்து எடுத்திருக்கோம். இந்த புக்ஸ் பொறுத்தளவுக்கு நமக்கு கம்மிங் ரெக்ரூட்மெண்ட் தனியாக எந்த போர்டு வந்து கண்டக்ட் பண்ணாலும் அதுக்கு வந்து யூஸ் பண்ணுற வகையில் தான் வந்து இந்த புக்ஸ் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இப்போ இந்த எக்ஸாமினேஷன் யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடுற மாதிரி இருக்காது. ஸோ கண்டிப்பாக அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் டெக்னிக்கல் லெவல் போஸ்ட் நீங்கள் வரும்போது இதை வந்து யூஸ் பண்ணி பயன்படுத்திக்கலாம். அதேமாதிரி நமக்கு இப்போ இந்த வேகன்சிஸ் குறிப்பிட்ட வேகன்சிஸ் வந்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை விட வேகன்சிஸ்ன்றது அடெண்டம் ஆகும். ஸோ இப்போ வரைக்குமே ஒரு அந்த விஷயங்கள் வந்து தொடர்ந்து வந்து எவ்வளோ கார்டங்கள் இருக்குது ரிட்டையர்மெண்ட் அதெல்லாம் வச்சு கம்பேர் பண்ணி இப்போ வேகன்சிஸ் வந்து அடெண்டம் பண்ணிகிட்ருக்காங்க. கண்டிப்பாக இந்த டெக்னிக்கல் லெவல் போஸ்ட்டுக்கும் நமக்கு அடெண்டம் ஆகும். இப்போ அசிஸ்டன்ட் இன்ஜினியர் கூட நான் ஒரு 2 days பிஃபோர் வீடியோ போட்டிருந்தேன். அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ட்ரிபிள் லெவலில் வந்து முடித்தவங்களுக்கு பல்வேறு துறைகளில் உள்ள கார்டங்கள் வந்து நிரப்புறதுக்கான அறிவிப்பு வந்து வரப்போகுது, கூடிய அடெண்டம் ஆக போகுது. அதுவும் வந்து நமக்கு அஃபிஷியலாக ஒரு இந்த அனெக்சர் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து சர்க்குலர் இஷ்யூ பண்ணுறது டிஎன்பிஎஸ்சிக்கு, அதை வந்து நான் வியூ பண்ணி கொடுத்துருந்தேன். அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபுல்லாகவே இந்த 10 யூனிட்டும் கவர் பண்ணி இந்த எம்சிக்யூஸ் டைப்பில் உள்ள கொஷின்ஸ் வந்து எடுத்திருக்கோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வேறு யாரும் டிப்ளமோ ட்ரிபிள் படிச்சுட்ருக்கீங்க, இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. டிப்ளமோ ட்ரிபிள் மட்டும் இல்லாமல் மெக்கானிக்கலும் இருக்குது, சிவில் இருக்குது, அதே மாதிரி டிகிரி லெவல் போஸ்ட்டான சிவிலுக்கும் இருக்குது, ட்ரிபிள் ஏஇ அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கான புக்ஸும் இருக்குது. இது இல்லாமல் ஐடிஐ லெவல் வந்து டிஎன்எஸ்டிசியும் மோட்டார் மெக்கானிக் ஃபிட்டர் இந்த மாதிரியான பணியிடத்துக்கும் புக்ஸ் அப்படின்றது அவைலபிள் இருக்குது. ஸோ புக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்கு வந்து நம்ம தமிழ் அண்ட் ஜெனரல் ஸ்டடீஸு ஆன்லைன் டெஸ்ட் எழுதுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கொடுக்குறோம். ஸோ பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நீங்களும் வந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். குறிப்பிட்ட காலம் தான் இருக்குது. ஸோ நமக்கு எக்ஸாக்டாக சொல்ல போனால் செப்டம்பரில் தேர்வு இருக்கும். அந்த தேர்வுகளுக்கான இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க. இந்த டைம் யூஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. நமக்கு ஆகஸ்ட் மாத இறுதியில் தமிழும் ஜிகேவும் வந்து டெஸ்ட் இருக்குது இதிலே. ஸோ இது இல்லாமல் நமக்கு மற்ற சப்ஜெக்ட் ஜென்ரல் ஸ்டடீஸான
இந்த சப்ஜெக்ட் பேப்பரான அந்த பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு செப்டம்பர் மாத தொடக்கத்துலேருந்தே வந்து இருக்குது. அது அனௌன்ஸ்மெண்ட் அஃபிஷியலாக ஹால் டிக்கெட் வரும்போது நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். தொடர்ந்து வந்து எந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் நம்ம சேனலே வந்து அப்டேட் பண்ணலாம். தொடர்ந்து சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அதேமாதிரி இந்த புக்ஸ் வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தொடர்ந்து சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.